அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, உங்கள் மீது இறைவனுடைய அமைதி உண்டாகட்டும். ஓகே, இந்த ஹேண்ட் டு ஃபேஸ் கெஸ்டர்லேயே பார்த்தீங்கன்னா கடைசி 2 பாடி லாங்குவேஜ் வந்து மிச்சமாக இருக்குது. அதையும் சொல்லிட்டு இதோட முடிச்சிடலாம். நீங்கள் பாஸாக இருக்கீங்க, உங்கள் ஜூனியர் இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். என்னப்பா இன்னும் ஒர்க்கு முடிக்காமல் இருக்கா அப்படின்னு சொல்லும்போது ஒருத்தவங்க ஐயோ சாரி சார் தெரியாமல் பண்ணிட்டேன் சார் அப்படின்னு சொல்லி ஒருத்தவங்க சொல்லுவாங்க. ஐயோ சாரி சார் தெரியாமல் பண்ணேன் சார் அப்படிம்பாங்க. ஸோ ரெண்டுமே சாரின்னு சொல்லுவாங்க. இதில் வந்து எது வந்து உண்மையான சாரி, எது வந்து அவங்களுக்கு வந்து கடுப்பாக இருக்காங்க ஆனால் சாரிங்கன்னு சொல்ல மாதிரி நடிக்கிறாங்கன்னு பார்ப்போம். இப்படி பண்ணாங்கன்னா அது ஆக்சுவலாக உண்மையிலே வந்து அது மறந்துட்டாங்க அப்படிங்கிற அர்த்தம் தான் இது. இப்படி பண்ணுறாங்கல்ல, இது வந்து எதனால் பண்ணுறாங்க அப்படின்னா, அனிமல்ஸ் பார்த்தீங்கன்னா 2 அனிமல்ஸ்க்கும் சண்டை வருது. அதாவது நாய் எடுத்துக்கோ, ஒரு நாய்க்கு சண்டை வருது அப்படின்னா அது இன்னொரு நாய் வந்து அதுக்கு வந்து அது எதிரி நம்ம தாக்க வரான்னு உணர்த்தும் போது அது என்ன பண்ணும், தன்னுடைய முடியெல்லாம் தூக்கி தன்னோட உருவத்தை வந்து பெருசாக இருக்கிற மாதிரி வந்து அந்த இன்னொரு நாய்க்கு வந்து காமிச்சு பயமுறுத்தும். அப்போது அந்த ஒரு த்ரெட்டனிங் எப்பப்பெல்லாம் அதுக்கு வருதோ அப்போ வந்து அதோட முடிகள் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து தூக்கிக்கும். இதுதான் வந்து நம்ம கூஸ் பம்ப்ஸ் எஃபெக்ட்னு சொல்லுவோம். சரி, அப்போது நம்ம வந்து எப்பப்பெல்லாம் நமக்கு வந்து நம்ம த்ரெட்டன் ஆகிறோம், நம்ம வந்து ஒருத்தவங்களால வந்து நம்ம அட்டாக் பண்ண போகிறோம் அப்படின்னு நினச்சாலோ, இல்லை வந்து இது வந்து ஒரு நமக்கு ஒரு வெறுப்பை ஏற்படுத்தக்கூடிய செயல், இது நமக்கு ஒரு பிடிக்காத செயல். அதாவது அட்டாக்ல இன்னொரு வகைதான வெறுப்பு ஏற்படுத்துறது. நமக்கு வந்து அதாவது இந்த பிடிக்கல, அது நம்ம ஒரு மாதிரி எரிச்சலாக வருது அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் வந்தாலும் நம்மளை பாதுகாத்து கொள்றதுக்காக வந்து அந்த அனிமல்ஸ் நடக்கக்கூடிய செயல்கள் வந்து நம்மளுக்கு நடக்கும். ஏன்னா வந்து நமக்கு இங்கே வந்து கூஸ் பம்ப்ஸ் நடக்கும். கூஸ் பம்ப்ஸ்னால் இங்கே முடிவு வந்து தூக்கிக்கும். அப்போ வந்து ஒரு அரிப்பு ஏற்படுத்தும். அப்போ அது இது பண்ணுறதுக்காக இப்படி பண்ணுவாங்க. ஸோ இப்படி பண்ணாங்கன்னா அவங்க உண்மையிலே வந்து ஒன்று எய்தர் வெறுப்பாக இருக்காங்கன்னு அர்த்தம், இல்லைன்னா அவங்க மேலே கோவமாக இருக்காங்கன்னு அர்த்தம். ஆனால் எது அப்படிங்கிறத, அதாவது வெறுப்பாவா கோவமாங்கிறத வந்து அவங்களுடைய முன்னாடி பாடி லாங்குவேஜ் வச்சுட்டு இல்லை அவங்க பின்னாடி வர பாடி லாங்குவேஜ் வச்சுட்டு நீங்கள் வந்து க்ளீனாக வந்து கிடைச்சிடலாம். அதுக்கடுத்து ஒரு புது எபிசோடில் உங்களை பார்ப்போம். அது வரைக்கும் பை 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 பை.